மரியாதை ராமன் நீதிபதியாகிறான். ஒரு ஊரில் 4 திருடர்கள் இருந்தாங்களாம். அவங்க எப்போவும் ஒன்றா சேர்ந்து பொண்ணையும் பொருளையும் திருடிகிட்டே இருந்தாங்களாம். அந்த 4 திருடர்களும் நம்ம இது நாள் வரைக்கும் திருடிட்டு வந்த பொண்ணையும் பொருளையும் பத்திரமா வைக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த 4 பேரும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு இடத்த சொல்கிறாங்க. ஆனால் இதை 4 பேராலையும் ஏற்றுக்க முடியல. ஏன்னா அவங்க 4 பேருமே திருடர்கள் தானே. அதனால் அவங்களுக்கு ஒருத்தர் மேலே ஒருத்தர் நம்பிக்கை இல்லை. அப்போது அதில் 4ஆவதாக இருந்த திருடன் ஒருத்தன் சொல்கிறான், நம்ம தினமும் சாப்பிட்ற பாட்டி வீட்டில் போயிட்டு ஒரு தோண்டியில் இந்த பொண்ணையும் பொருளையும் போட்டு பாட்டிக்கிட்ட கொடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு இருந்த ஒரு திருடன் சொல்கிறான், நம்ம 4 பேரில் யாராவது ஒருத்தன் போய் அந்த பொண்ணையும் பொருளையும் கேட்டு பாட்டி கொடுத்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். இதை கேட்ட அந்த 4ஆவது உள்ள திருடன் சொல்கிறான், அந்த பாட்டிக்கிட்ட நம்ம ஒரு நிபந்தனை வைப்போம். அந்த நிபந்தனை என்னன்னா, நம்ம 4 பேரும் ஒன்றா சேர்ந்து போய் கேட்டால் மட்டும்தான் அந்த தோண்டியை கொடுக்கணும், இல்லைன்னா கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட 4 பேருக்கும் அந்த யோசனை ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போது அடுத்த நாளே போயிட்டு பாட்டிக்கிட்ட ஒரு தோண்டியில் போட்டு அந்த பொண்ணையும் பொருளையும் கொடுத்துட்டு அந்த நிபந்தனையை பற்றி சொல்கிறாங்க. அந்த பாட்டியும் சரின்னு சொல்லிட்டு அந்த தோண்டியை வாங்கி பத்திரமா வச்சுக்குது. சில நாட்கள் கழித்து இந்த 4 பேரும் அந்த பாட்டி வீட்டில் போயிட்டு காலையில் சாப்பாடு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு விட்டு அந்த பாட்டியோட வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மரத்துக்கு அடியில் உட்காந்து இலைப்பாரி கொண்டே பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அந்த வழியாக ஒரு மோர்க்காரி போகிறா. அந்த மோர்க்காரியை நிப்பாட்டி 4 பேரும் ஒரு குவளையில் ஆளுக்கு ஒரு மோர் வாங்கி குடிக்கிறாங்க. அப்போது அந்த 4 திருடர்களில் ஒரு திருடன் சொல்கிறான், நம்ம இந்த மோர்க்காரிட்ட உள்ள எல்லா மோரையும் நம்ம வாங்கி வச்சுக்குவோம், நம்ம போகிற வழியில் தாகமாக இருக்கும்போது குடிச்சிக்க வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட இன்னொரு திருடன் சொல்கிறான், அவ்வளோ பெரிய பானை நம்மக்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்கிறான். அப்போது இன்னொருத்தன் சொல்கிறான், அதான் இங்கே நம்ம தினமும் சாப்பிட்ற பாட்டியோட வீடு இருக்கே, அந்த பாட்டிக்கிட்ட போயிட்டு நம்ம 4 பேரும் சேர்ந்து கேட்டதா ஒரு தோண்டியை ஒருத்தனை வாங்கிட்டு வர சொல்லுவோம், அதில் அந்த மோரை வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட அந்த மிச்சம் 3 பேரும் சரி ஒருத்தனை அனுப்பி நம்ம அந்த தோண்டியை வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த திருடர்களில் ஒருத்தன் பாட்டியோட வீட்டுக்கு போகிறான். போகிற வழியில் அவனுக்கு ஒரு யோசனை தோணுது. ஏன் நம்ம பாட்டிக்கிட்ட பொண்ணையும் பொருளையும் இருக்கிற தோண்டியை கேட்கக்கூடாது, அவங்க 3 பேர் சொன்னதாக சொல்லி நம்ம கேட்போம். அவனும் அந்த பாட்டிக்கிட்ட போயிட்டு, பாட்டி நாங்கள் அந்த கொடுத்து வச்சுருந்த பொண்ணையும் பொருளையும் கொடு பாட்டி அப்படின்னு கேட்குறான். கேட்கும்போது பாட்டி சொல்லுது, நீங்கள் 4 பேரும் கேட்டால் மட்டும்தானே கொடுக்கணும்னு சொல்லியிருந்தீங்க, ஆனால் இப்போ நீ மட்டும் கேட்குறியே, நான் எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லுது. உடனே பாட்டிக்கிட்ட இந்த திருடன் சொல்கிறான், பாட்டி என் மேலே நம்பிக்கை இல்லையா, வெளியே வா பாட்டி, அங்கே தான் அந்த மிச்சம் உள்ள 3 பேர் இருக்காங்க, அவங்கள சொல்கிறேன், அப்புறம் நீ கொடு பாட்டி அப்படின்னு சொல்கிறான். அந்த பாட்டியும் வெளியே வருது. வந்துட்டு அந்த 3 பேரையும் பார்க்குது. உடனே இந்த திருடன் சொல்கிறான் அந்த மிச்சம் உள்ள 3 பேர்கிட்ட, பாட்டி தோண்டியை தர மாட்டேங்குது, நீங்கள் சொன்னாதான் தருமா, சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு அந்த 3 பேரும் பாட்டிக்கிட்ட, பாட்டி நாங்கள் தான் கொடுக்க சொன்னோம், அவன்கிட்ட அந்த தோண்டியை கொடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு பாட்டியும் பொண்ணும் பொருளும் இருக்கிற தோண்டியை தூக்கி இவன்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. இவன் என்ன செய்கிறான், இன்னொரு வழியாக அந்த பொண்ணையும் பொருளையும் தூக்கிட்டு ஓடிட்டான். அந்த 3 பேரும் ரொம்ப நேரமாக பார்க்குறாங்க, என்னடா தோண்டியை எடுத்துகிட்டு வர போனவன் இன்னும் ஆளை காணமே அப்படின்னு பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க. பாட்டி அவனை எங்கே, தோண்டி நீ இன்னும் கொடுக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. அவன் தான் அந்த பொண்ணும் பொருளும் இருக்கிற தோண்டியை அப்போவே தூக்கிட்டு போயிட்டானே, நீங்கள் தானே கொடுக்க சொன்னீங்க, அதான் நான் கொடுத்தேன் அப்படின்னு பாட்டி சொல்லுது. அப்போ இந்த 3 பேரும் ரொம்ப கோபமாகி, பாட்டி இப்படி எங்களுக்கு துரோகம் செஞ்சிட்டியே, இது அவனோட காசு மட்டும் கிடையாது, எங்களோட காசும் அதில் இருக்குது, இப்போ நீ தான் எங்களுக்கு நஷ்ட ஈடாக அதில் உள்ள பொண்ணும் பொருளும் எல்லாத்தையும் நீ தான் தரணும் அப்படின்னு சண்டை போடுறாங்க. அப்போது அந்த பாட்டி சொல்லுது, என்கிட்ட அவ்வளோ பணம்லாம் என்கிட்ட கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த 3 பேரும் பாட்டியை கூட்டிகிட்டு அந்த நாட்டில் உள்ள அரசர்கிட்ட போகிறாங்க நீதி கேட்டு. அப்போது அந்த அரசர் சொல்கிறாரு, பாட்டி நீ தான் தவறு செஞ்சுருக்க, நீ தான் அந்த 3 பேருக்கும் அந்த நஷ்ட ஈடாக உள்ள பொண்ணையும் பொருளையும் நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துட்றாரு அரசர்.
இதை கேட்ட பாட்டி வீட்டுக்கு போகிற வழியெல்லாம் புலம்பிக்கிட்டே போகுது. அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டுட்டு இருந்த மரியாதை ராமன், பாட்டி பாட்டி என்ன ஆச்சு, ஏன் புலம்பிக்கிட்டே போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போது பாட்டி நடந்ததை எல்லாம் மரியாதை ராமன் கிட்ட சொல்கிறான். இதை கேட்ட அவனும், இது சரியான தீர்ப்பு அல்ல, இது தவறானது என்று சொல்கிறான். இதை கேட்டுட்டு இருந்த அரசாங்க காவலன் ஒருத்தன் இதை அப்படியே போய் அரசனிடம் கூறுகிறான். இதை கேட்ட அரசனும் மிகவும் கோவப்பட்டு, என்னுடைய தீர்ப்பையே தவறு என்று சொல்கிறானா, அவனை இழுத்து வா என்று சொல்கிறான். உடனே அதன்படியே அவனை இழுத்து வருகிறார்கள். அப்பொழுது அரசன், நான் சொன்ன தீர்ப்பையே தவறு என்று கூறினாயாமே, என்ன தவறை நீ கண்டாய்? ஆம் அரசே, உங்கள் தீர்ப்பில் தவறு உள்ளது. அரசே, அந்த 4 பேரும் ஒன்றாக சேர்ந்து வந்து கேட்டால் மட்டுமே தோண்டியை கொடுக்க வேண்டும் என்று கூறினார்கள். ஆனால் இப்பொழுது இந்த 3 பேரும் வந்து பாட்டியிடம் தோண்டியை கொடு என்று கேட்டால் பாட்டி எப்படி கொடுக்க முடியும்? அந்த 3 பேரையும் சென்று 4ஆவதா உள்ள ஒருத்தனை கூட்டி வர சொல்லுங்கள். அப்பொழுது பாட்டி அந்த தோண்டியை அவர்களிடம் கொடுப்பார் என்று சொன்னான். இதை கேட்ட அரசனோ, ஆஹா, என்ன ஒரு தீர்ப்பு, என்ன ஒரு புத்திசாலித்தனம், இது மாதிரி ஒரு தீர்ப்பினை நான் என் அவையில் கண்டதே இல்லை என்று புகழ்ந்தார். இனி நீதான் என் அவையின் நீதிபதி என்று அரசன் சொன்னார். அன்றிலிருந்து மரியாதை ராமனிடம் மிகவும் கஷ்டமான வழக்குகள் எல்லாம் வந்தது. அவை அனைத்தையும் மரியாதை ராமன் மிகவும் சரியான தீர்ப்பு கொடுத்து தீர்த்து வைத்தான். இப்படியாக மரியாதை ராமன் நீதிபதியானான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் வரப்போகிற கதைகளுக்கும் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை. சப்போர்ட் பண்ணுங்கள்.